தளபதி விஜய் அவர்கள் இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல தாவேகா கட்சியுடைய அறிவிப்பை வெளியிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற இவருடைய கட்சி பெயரை அறிவித்தது மட்டும் இல்லாம அண்மையில கட்சி கொடி, அதனுடைய வண்ணம், சின்னம் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வெளியிட்டு அரசியலுமே தற்போது சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு. ஆகையால அவர் கமிட் ஆகி உள்ள ஒரு சில படங்களை முடித்த கையோடு முழு நேர அரசியல்ல ஈடுபட போவதாக அறிக்கை ஒன்றையுமே வெளியிட்டிருந்தாரு. என்னதான் தளபதி விஜய் அவர்கள் மக்கள் சேவையில இறங்கிட்டார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுல சந்தோஷப்பட்டாலுமே அவருடைய திரை வாழ்க்கை முடிவதை கண்டு தற்போது ரசிகர்கள் ஒரு பக்கம் சோகத்திலுமே இருக்காங்க. அதனால அவருடைய எஞ்சியுள்ள படங்களுடைய வரவேற்பு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது போலவே தற்போது கோட் படத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஓபனிங் கிடைச்சிருக்கு. இதுவரைக்குமே இந்திய சினிமாவில எந்த நடிகர்களுக்குமே கிடைக்காத அளவிற்கு கோட் திரைப்படத்திற்கு தளபதி விஜய் அவர்களுடைய ஓபனிங் இருந்தது. ஆட்டம் பாட்டம் பட்டாசு அப்படின்னு கோலாகலமாக தளபதி விஜய் அவர்களை தளபதி ரசிகர்கள் வரவேற்றிருக்காங்க. மேலும் படமுமே வெளியாகி பாசிட்டிவான விமர்சனங்களையே தொடர்ந்து பெற்று வருது. அந்த வகையில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் தளபதி விஜய் அவர்களுடைய திரை வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வசூலிலுமே ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. உங்களை யாரெல்லாம் படம் பார்த்தீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.